நம்ம வீட்டில் ஏதாவது கோதுமை ரவை கஞ்சி வைக்கிறோம் அப்படின்னா, வேறு ஏதாவது கஞ்சி ஐட்டம் வைக்கிறோம் அப்படின்னா, அது பொங்கி வழிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். அந்த குக்கரோட மூடியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்பவே சிரமமாக இருக்குங்க. அதை நம்ம சரியாக க்ளீன் பண்ணாமல் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணோம்னா, அது வெடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குங்க. அதனால் அது எப்படி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து தண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணியில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகரோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இருக்குது பாருங்கள், அந்த சோடா உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதில் வந்து நம்ம குக்கரில் அந்த மூடியோட விசில் கேஸ்கட்டு, அதுக்கப்புறம் குக்கர் மூடியே வந்து இது மாதிரி திருப்பி விட்டு அப்படியே உள்ளே வந்து ஊற வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டுங்க. குக்கர் விசில்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பாட்டெலாம் வந்து தனித்தனியாக கழட்டி போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ஹோல்லலாம் வந்து இது மாதிரி ஷார்ப்பான பின் இருந்துச்சுன்னா அதை விட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த சாப்பாடு வந்து துகள்கள் அது உள்ளே வந்து அடைக்காமல் நமக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வினிகர் சோடா உப்பு தண்ணியில் ஊற போட்டு கழுவும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்துடுங்க. ரொம்ப வந்து நம்ம கை வச்சு தேய்ச்சி கழுவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம சரியாக கழுவுனா மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுங்க. இதில் ஏதாவது ஒரு சின்ன துகள்கள் போய் அடைச்சிட்டு இருந்தால் கூட நமக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து குக்கர் வந்து யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.